கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தாவீது ராஜா அரசனாயிருந்த போதும் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்களை அவர் அழைத்தார். ஒரு ராஜா எங்கேயாவது அப்படி கூப்பிட்றாங்களா? நான் பாருங்கள், தாழ்மை தேவனுக்கு முன்பாக அவ்வளவாக அவர் தன்னை தாழ்த்தினபடியினாலே அவருடைய பேச்சை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரோட வேதாகமத்தில் சொல்லும்போது அநேக முறை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுத்துங்கள், இருதயத்தை தாழ்த்துங்கள் இப்படியே தான் அதிகமாக சொல்லியிருப்பார். எனக்கு வேண்டி வீர தீர செயல்களை போய் செய்யுங்க அப்படின்லாம் எங்கேயும் சொல்லலை. தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள். இறுதியாக சொல்கிறாரு, எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாமும் கூட ஒரு 10 நிமிட சிந்தனைக்குள்ளாக செல்ல. நான் ஒன்று தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் பேஜ் நம்பர் 283. புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நான் படிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த வசனத்தில் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 வார்த்தையை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். பல குணங்களில் தியானிக்கலாம், அநேக வார்த்தைகளை அநேக விதமாக இதில் தியானம் பண்ணுறதுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்குன்னு சொல்லி குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள ஒரு சிறிய தியானத்தை தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவினா என்னது? ஆவி ஸ்பிரிட், ஆத்துமா சோல், சரீரம் ஃப்ளஷ். ஆவினா என்னது? சரி, இங்கிலீஷில் சொல்லியாது சொல்லுங்களேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கும் போது ஆவி, ஆத்துமா, சரீரமாக அவனை உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுக்குள்ள இப்போ ஆவி இருக்கா இல்லையா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரீரம் இருக்குது, இங்கே இருக்குது சரீரம், ஃபிசிக்கலாக இருக்குது. ஆவி இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரீரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது விசிபிள், எல்லாருக்குமே தெரியக்கூடியது, காணக்கூடியது. ஸோ அது பற்றி பிரச்சனை கிடையாது. ஆவியை குறித்து சொல்லும்போது பிரசங்கி எழுதியிருப்பார், ஆவி தன்னை உண்டாக்கின தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இருக்கும் தட்டின் அவர் தந்த ஆவி. எப்படி ஒரு செல்ஃபோனுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கு அவனுடைய கனெக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கோ, ரீசார்ஜ் போடலைன்னா பாடாகி அது திரும்பி அவன்கிட்ட போயிடும். அதே போல் காடு நமக்குள்ள ஒரு ஆவியை வைத்திருக்கிறாரு, நம்மளை இயக்குவதற்காக, அவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் விரும்பினால் அவரோடு தொடர்பில் இருக்கலாம். அவர் நம்மளோட தான் தொடர்பில் இருக்கிறாரு, ஏன்னா அவருடைய ஆவியை தான் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நாம தான் அவரை தொடர்பு கொள்றோமா இல்லையாங்கிறது கேள்வி. ஸோ அந்த ஆவி நாம் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆவி நம்மளுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரோடும், புறஜாதியர்களோடும், அந்நியர்களோடும், அடிமைகளோடும், அவருடைய பிள்ளைகளோடும் எல்லாரிடத்திலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் விருப்பப்பட்டால் அவரை தொடர்பு கொள்ளலாம். அவர் நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. ஸோ இது ஆவி. இப்போ ஆத்துமா எங்கே இருக்குது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி, பலருக்கும் புரியாத கேள்வி. எனக்கும் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புரியாமல் தான் இருந்தது. ஆத்துமானா என்னது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நானும் கூட நிறையா காலங்களில் யோசித்தது உண்டு. என்னுடைய எனக்கு அதாவது பிபிலிக்கலாக கொஞ்சம் நாலேஜ் வந்ததுலேருந்து நான் அது குறித்து அதிகமாக யோசிப்பேன். ஒரு போதகர் அது குறித்து பேசியிருந்தார்.
அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆத்துமாங்கிறது வந்து அதுவும் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி இந்த சரீரம் இருக்கிறதோ இதை போலவே ஒரு ஆத்துமாவும் இருக்குது. நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு கில்லு கொடுத்தோம்னா அதுக்கு வலிக்கும், ஆனால் ஆத்மாவுக்கு அது வலிக்குமா? அங்கேயும் வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா அங்கேருந்து உடனே நமக்கு சமிகைகள் வருது, வலிக்குன்னு சொல்லி. அதை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி ஒரு பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை நம்ம படித்து அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 படிக்கலாமா? ஒரு மனுஷன் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நம்பிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும், இப்போதைக்கு இது போதும். அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான் லாசரும் இருக்கிறாங்க. 2 பேருமே சரீர பிரகாரமாக இருக்கிறாங்க, ஆவி சரீரத்தில் இருக்கிறாங்க. அவங்க மரித்து விட்டார்கள், அவர்களுடைய ஆவி தேவனிடத்துக்கு போயிருச்சு. இப்போ அவங்களுடைய ஆத்துமா பாருங்க, ஆத்துமா வெவ்வேறான இடத்துக்கு போகுது. லாசருவினுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகுது, ஆபிரகாமினுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவானுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போயிருக்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ ஆவியை எப்படி ஆத்துமாவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிற வேண்டியது, இதைத்தான் மெயினாக டாஸ்க் பண்ணுறோம். ஆத்துமாவுக்கு எப்படி இந்த சரீரத்திற்கு ஒரு உணர்கின்ற திறன் இருக்கிறதோ, ஒரு தொடுதல் உணர்ச்சி, அதாவது ஒரு உணர்வு இருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஆத்துமாவுக்கும் இருக்கிறது. இப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு ரொம்ப வெக்க அடிச்சிச்சுன்னா ரொம்ப வெக்கடிக்கி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் அங்கே ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிருக்காருன்னா அவனுடைய சரீரம் போச்சா, அவனுடைய ஆத்துமா போச்சா? ஆத்துமா போச்சு. ஆத்மாவில் இருக்கிற ஐஸ்வர்யவான் அங்கிருந்து சொல்றாரு, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அவன் வேதனைப்பட்டான் பாதாளத்துல. நம்ம நினைச்சுக்கிறோம் சரீரத்துக்கு தானே வேதனை இருக்கு, செத்து போயிட்டா எல்லாம் போச்சு. நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிறதாங்க. அவங்களுக்கு தெரியாத அங்கேயும் போய் அவங்க கஷ்டப்பட வேண்டி இருக்கு. உண்மையிலே இது தெரிய வேண்டிய விஷயம். இந்த உலகத்தோட அந்த கஷ்டம் முடிய போறது கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். உண்மையிலே ஸோ அங்கேயும் போய் அந்த வேதனை இருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய ஆத்துமா அங்கே வேதனைப்படுகிறது. அதனால எழுதி வச்சிருக்கு, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேயும் அவனுடைய ஆத்துமாவிலேயும் ஒரு வேதனை இருக்கிறது. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அங்கே வேதனை இருக்கு, வேதனையை உணரக்கூடிய ஒரு தன்மை ஆத்மாவுக்கு இருக்கு. தாகம் இருக்கு, ஆத்மாவுக்கும் தாகம். இந்த சரீரத்துக்கு எப்படி தாகம் இருக்கோ அதே போல ஆத்மாவுக்கும் தாகம் எடுக்கும். பாருங்க, ஐஸ்வர்யவான் நரகத்தில் பாதாளத்திலிருந்து தண்ணீர் கேட்கான், எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க, ஒரு சொட்டு. அதான் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சொட்டு தண்ணியில் வச்சு அவன் எப்படி தாகத்தை அடக்கிக்கிருவான். அது ஒரு பாட்டு, மேபி ஆவியானவர் அது ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டி எழுதியிருப்பாரா இருக்கும். அங்கேயும் தாகம் இருக்கு, வலி இருக்கு, சூடு உணர்வு. இந்த சரீரத்திற்கு எப்படி ஒரு சூடு இருக்குமோ அதே போல அந்த ஆத்மாவுக்கும்
சூடு இருக்குது, அதாவது உணர்திறன் இருக்கிறது. ஸோ ஆத்துமா, அதாவது இந்த ஆத்துமா தான் மெயின். சரீரம் வந்து ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆத்துமாவின் மேல வந்து ஒரு பூச்சிக்கொலை பூசியாச்சுன்னா சரீரம் உண்டாயிரும். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 11ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்வாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்வாரு, ரொம்ப அருமையா இருக்கும். அதை நம்ம சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும்னு அவர் சொல்ல மாட்டாரு, உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதாவது 11ஆம் அதிகாரம் 28 30 வரைக்குள்ள வசனங்கள்ல இருக்கு. 29ஆம் வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வந்து ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். அவர் வந்து சரீரத்திற்கு இளைப்பாறுதல் கொடுப்பாரு. ஆத்துமா இளைப்பாறுதல் அடைஞ்சிச்சுனாலே சரீரம் அதற்கு அடுத்தபடியாக அதை இளைப்பாறுதலே தன்னாலேயே பெற்றுக்கொள்ளும். ஏன்னா ஆத்துமா தான் அழிவில்லாதது. ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள நாம பிரவேசிக்கும் போது அங்கே சரீரத்திற்கு தேவை கிடையாது. ஆத்துமா தான் எட்டர்னல் லைஃப்ல வந்து வாழும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, யோகான்னு சொல்லுவாரு. சரீரத்தை பார்த்து சொல்ல மாட்டாரு, ஆத்துமாவை பார்த்து சொல்லுவாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆத்துமாக்களை விடுவிக்கும் பொருட்டாக ஏசாயா 53ல சொல்லியிருப்பாரு. 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 3 வசனத்திலையுமே திரும்ப திரும்ப அவரு ஆத்துமான்னு தான் சொல்லுவாரு. அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். 11ஆம் வசனத்திலே அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை, நம்மளுடைய ஆத்துமாக்கள் மீட்படையும் பொருட்டாக. என்ன, சரீரம் வந்து மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பி போய்விடும். ஆனா ஆத்துமா வந்து தேவன் தந்தது, அது அழிவில்லாதது. ஒண்ணு அது தேவனிடத்துல போய் நித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்கும், இல்லை அப்படின்னா நித்தியமான ஒரு கஷ்டத்தை அது அனுபவிக்கும். அதனாலதான் நான் உண்டாக்கின ஆத்துமாக்கள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆத்துமாவையே அவர் மரணத்துல ஊற்றுகிறாரு அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அதை முன்னதாகவே முன்னறிவித்திருக்கிறாரு. ஒரு ஐஸ்வர்யவான ஒரு நல்ல ஒரு மனிதன் கூட தேவனிடத்துல வந்து பேசும்போது அவர் சொல்வாரு, அதாவது அவர் இருதயம், ஆத்துமா, மனது இப்படிதான் அதிகமா பேசுவாரு. நீங்க கூட புதிய ஏற்பாட்டுல நம்ம படிச்சோம் அப்படின்னா இருதயம் அப்படிம்பாரு, ஆத்துமா அப்படிம்பாரு, மனது அப்படிம்பாரு. சரீர பிரகாரமா அவர் அதிகமா வந்து பேச மாட்டாரு. ஆத்துமானே தான் பேசுவாரு. எனவே அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை, அழிவில்லாத அந்த ஆத்துமாவை நாம் பாதுகாக்கும் பொருட்டாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டி வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய ஆத்துமாவையே மரணத்தில் ஊற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினது நிமித்தமாக அதை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய ஆத்துமாவை ஊற்றிட்டாரு. எப்படி ஒரு அலைபேசியிலே ஒரு சிக்னலை கொடுத்துட்டாங்களோ அதே போல இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்காக அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றிட்டாரு. இப்ப யாரெல்லாம் அந்த அலைபேசி எடுத்து அவரோடு தொடர்பு கொள்ள விரும்புறாங்களோ அவங்க தொடர்பு கொள்ளலாம். இல்லை நான் பேச மாட்டேன், பேசாம இருப்பேன், யாராவது எனக்கு வேண்டி வந்து பேசட்டும்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவர் நமக்கு வேண்டி அவருடைய ஆத்மாவை கொடுத்துட்டாரு. இப்போ நாம அவரோடு தொடர்பு கொண்டு அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை, அந்த நித்தியமான ராஜ்யத்தை, அந்த யுகா காலமாக வாழக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மேஜைக்கு நேராக நாம் அனைவரும் கடந்து செல்லலாம்.
brother.